சூர்யா என்ன பண்ணுறாரு, மகாவை சமாதானப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுக்கு ட்ரெஸ் அயர்ன் பண்ணி கொடுக்குறது, காஃபி போட்டு தர்றது, அவங்கள கவனிச்சிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலை சூர்யா வந்து அயர்ன் பண்ணும்போது கரெக்டாக வந்து புடவை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, அயர்ன் பாக்ஸை வச்சு விட்டுறாரு. அதனால் புடவை ஓட்டையாயிடுது. மகா டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாரு. உடனே வந்து யோசிக்கிறாரு, நம்ம தலைவலின்னு சொன்னால் மகா நம்மளுக்கு தைலம் தேய்ச்சி விடுவா, அதுக்கப்புறம் என்ன அப்படியே மகா நம்மளை மன்னிச்சிடுவா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. உடனே தலைவலின்னு கத்துறாரு. மகா வந்து தைலத்தை வந்து கொடுத்து நீங்களே தேய்ச்சிங்க, நான் ஒன்றும் தேய்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தேய்க்க பார்க்குறாரு, பார்த்தா எக்ஸ்பைரி வந்து தைலத்தை எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடுது. ரொம்ப எரியுது, இப்படி பண்ணிட்டு எரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. மகா சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து மகாவுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும், இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கு பார்த்து எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாரு. அவங்களுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி வந்து கொடுக்குறாரு. அதையெல்லாம் பார்த்து மகா வந்து இம்ப்ரெஸ் ஆகவே மாட்டேங்கிறாங்க. டென்ஷன் ஆகிடுறாங்க. பார்த்து கோவமாக வருது அவங்களுக்கு. அதனால் மகா நல்லா சூர்யாவை திட்டி விடுறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. அப்போ வந்து வராங்க அனாமிகா. இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்றாங்க. என்ன முடிவு உனக்கு வேணும்? அந்த குழந்தை ஒன்று இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற? நான் உன்னை இருக்க சொல்லியே, இஷ்டம், நீ இருந்தால் இரு, இல்லைனா போ அப்படின்றாரு. எவ்வளோ தைரியம் வந்து இப்படிலாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நியாயம் கேட்குறாங்க. உடனே வந்து இங்கே பாருப்பா விஜய், கொஞ்சம் சொன்னால் கேளுப்பா, ஏன்ப்பா அனாமிகா கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்? இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது இதுதான் நிஜம். எனக்கு என் குழந்தை முக்கியம், அனாமிகா எனக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா அனாமிகாவுக்கு நான் முக்கியம் கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாரு விஜய், அப்புறம் நான் அவ்வளோ தான் சொல்லிட்டேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, மரியாதையாக அந்த குழந்தைய வெளியே அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதெல்லாம் வெளியே அனுப்ப முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ, ஏன் குழந்தை ஏன் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு. அதை பார்த்து அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாரும் எவ்வளோ சமாதானப்படுத்த பார்க்குறாங்க அனாமிகாவை. அனாமிகா வந்து சொல்கிறாங்க, விஜய் மட்டும் கிடையாது, இந்த குடும்பத்தையே நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணு திரும்ப தவிச்சிட்டு இருக்காங்க. காயத்ரி எவ்வளோ பேசி பார்க்குறாங்க அனாமிகாவுக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எதுவுமே நான் கேட்க தயாராக இல்லை. எப்போ அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரோ இதுக்கப்புறம் ஏன் முடிவை எல்லோரும் கேட்டுக்கோங்க. இந்த குடும்பத்தையே நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள். இதுக்கப்புறம் தான் இந்த அனாமிகாவோட சுயரூபத்தை நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்கங்கிறது. அனாமிகான்னு சொல்லிட்டு காயத்ரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அனாமிகா சட்டை பண்ணாமல் போயிட்டே இருக்காங்க. விடுங்க, எப்படியா போட்டோம் அவள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் டென்ஷனாக வராரு. சரி, அனாமிகா எங்கே போயிட போகிறா? அவங்க அம்மா வீட்டுக்கு தான் கோத்தில் போயிருப்பா, அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து யோசிச்சுட்டே இருக்கார் சூர்யா, என்ன பண்ணுறது, மகா வந்து சமாளிக்க ஏதாவது ஒன்று பண்ணி தானே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப டயர்டாகிறாரு. இதை நான் முயற்சி பண்ணி தோற்று போயிட்டேனே மகா கிட்ட, மகா வந்து ரொம்ப கோவமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து சரி, நம்ம ஐஸ்வர்யா கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட போய்ட்டு உதவி கேட்குறாரு. அப்போ ஐஸ்வர்யா வந்து உங்களுக்கு உதவி செய்ய வேணாம் தான் நினச்சேன், இருந்தாலும் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் மகாவுக்கு ஒரு மெட்டி வாங்கினீங்களே கிஃப்ட், ஆமாம், அந்த மெட்டியை மகாவுக்கு கொடுங்க, கண்டிப்பாக அவள் சமாதானம் ஆகிடுவா அப்படின்னோடனே கொடுக்கறது பத்தாது சூர்யா, அவளுக்கு நீங்கள் போட்டு விடணும் அப்படின்னோடனே அவள் எப்படி போட்டுப்பா, அவள் தான் என் கோவமாக இருக்காளே, அதெல்லாம் எனக்கே தெரியாது, நீங்கள் தான் உங்கள் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தணும்னு புருஷனுக்கு தெரியாதா நான் எப்படின்னு அப்படின்னு. சரி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து மகா நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நைஸாக வந்து மெட்டியை மாட்டி விட்டுறாரு சூர்யா. மாட்டி விட்டு அப்பா நல்லா காலம் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க போகிறாரு. உடனே மகா எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு வந்து தண்ணி குடிக்கலாம் எழுந்துக்கும் போது காலில் ஏதோ இருக்குது, பார்த்தா மெட்டி இருக்குது. மெட்டி பார்த்துட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இந்த மெட்டி அப்படின்னோடனே சூர்யா வாங்கினதான்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. சூர்யா வாங்கின அதே மெட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை பார்க்குறாங்க. சூர்யா அங்கே காணும். எங்கே சூர்யா இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து முன்னாடி நிற்கல, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னா, ப்ளீஸ் மகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏன் சூர்யா இப்படிலாம் பண்ணுறீங்க, எதுக்காக இப்போ மெட்டி போட்டு விட்டீங்க, நான் உங்களை கேட்டேனா அப்படின்னோடனே ப்ளீஸ் உனக்காக ஆசையாக வாங்கினது, ப்ளீஸ் மகா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பாவமாக இருக்க சூர்யா பார்த்தா கழட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் கழட்டாமல் ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறீங்களோ என்ன கேட்காம அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து மகா வந்து வெளியே போயிட்டு அப்படியே மெட்டியை பார்த்து ரசிக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே மெட்டியை வந்து பார்த்துட்டு அதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்குறாங்க. சூர்யா வாங்கினது எவ்வளோ ஆசையாக எனக்காக வாங்கினாரு, இந்த மெட்டி வந்து என்கிட்டே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. சூர்யா வந்து பின்னாடி இது ஒளிஞ்சு பார்க்குறாரு. மகாவை பார்த்துட்டு வந்து மகா அப்படி சொல்லிட்டு வராரு. உடனே வந்து வெக்கப்பட்டுட்டு ஓடுறாங்க. அப்படியே கையை பிடிக்கிறாரு. மகா, நீ வந்து சந்தோஷப்படுறது எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஒன்றும் சந்தோஷப்படலையே, பொய் சொல்லாத, எனக்கு நல்லா தெரியும் நீ சந்தோஷப்பட்டதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னோடனே ஏன் மகா இப்படி பண்ண, இவ்வளோ நாள் தவிக்க விட்டுட்டல அப்படின்னோடனே பின்ன நீங்கள் பண்ண வேலைக்கு இது கூட அனுப்பி வைக்கலன்னா எப்படி அப்படின்றாங்க ஐஸ்வர்யா. பார்த்து மகாவும் சூர்யா வெக்கப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. சிரிக்கிறாங்க ஐஸ்வர்யா.